வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் வரும் நிலையில் நெல்லித்தோப்பு பகுதிகளில் தாமரை சின்னம் சுவர் ஓவியத்தை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். பாராளுமன்ற தேர்தலையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் சுவர் ஓவியம் பணி நடைபெற்று வருகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞர் அணி தலைவர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற ஓவியம் வரையும் பணியில் புதுச்சேரி மாநில இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ், துணைத் தலைவர் மகேந்திரன், புதுச்சேரி மாவட்ட இளைஞர் அணி தலைவர் சுரேஷ், துணைத் தலைவர் விக்கி, பொது செயலாளர்கள் விஷ்ணு, வாசுகி, பொருளாளர் ராஜேஷ், செயற்குழு உறுப்பினர் குமார், நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞர் அணி பொதுச் செயலாளர் டேனியல், துணைத் தலைவர்கள் ராஜா, கண்ணன், செயலாளர்கள் ஆகாஷ், ரமேஷ், பொருளாளர் ஜெகன், செயற்குழு உறுப்பினர்கள் நரேஷ், மாதவன், பிரசாந்த், விக்னேஷ், அஜித், விக்கி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கெங்கை வரகண்டதீஸ்வரர் கோவிலில் மாசிமக தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அரகர கோஷத்துடன் வடம் பிடித்தெழுத்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள கெங்கை வரகண்டதீஸ்வரர் கோயிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 11 நாட்கள் நடக்கும் இவ்விழாவில் சாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யப்பட்டு தினமும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பாரி வேட்டை 18ஆம் தேதியும், திருக்கல்யாணம் 22ஆம் தேதியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாசிமக தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். தேரானது கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பிறகு கோயிலின் 4 மாடு வீதிகள் வழியாக சுற்றி கோயில் மேற்கு கோபுரத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து விழாவின் இறுதி நாளான 25ஆம் தேதி விடையாற்றி உற்சவம் நடைபெற்று விழா நிறைவடைகிறது. புதுச்சேரி கதிர்கமம் பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நபர்கள் குறித்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கதிர்கமம் காமராஜர் வீதியை சேர்ந்தவர் தங்கராசு அரசு மருத்துவமனையில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி மதியம் புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் நடைபெற்ற செடல் திருவிழாவிற்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தை ரமணாபுரம் சந்திப்பில் நிறுத்திவிட்டு செடல் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இது தொடர்பாக தன்வந்திரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது தலையில் தொப்பி அணிந்து ஒரு வாலிபர் இருசக்கர வாகனத்தை ஓட்டுவதும் மற்றொருவர் பின்னாடி அமர்ந்து செல்வதும் பதிவாகியிருந்தது. இதனை அடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு இருசக்கர வாகனத்தை திருடி சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலக வளாகத்தில் மக்களவை தேர்தல் அலுவலகத்தை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் களம் இறங்குவார் என்றும் கூறப்படுகிறது. இரு தேசிய கட்சிகளும் வேட்பாளர் முறைப்படி அறிவிக்கப்படாமலே தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தின் வளாகத்தில் மக்களவை தேர்தல் பிரச்சார அலுவலகம் திறக்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா முன்னிலை வகித்தார். அமைச்சர் நமச்சிவாயம் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சால்ஜி சரவணன்குமார், மாநில பொதுச் செயலாளர் சரவணன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு நிரந்தர கவர்னரை நியமிக்க வேண்டும், மக்கள் பிரச்சினைகளை விவாதிக்க சட்டசபை கூட்டத்தொடரை அதிக நாட்கள் நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ சட்டப்பேரவையில் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. முதல்வர் ரங்கசாமி 5 மாத செலவினங்களுக்கான இடைநிலை பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதனை அடுத்து சட்டப்பேரவை கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நிரந்தர கவர்னரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு வெளிநடப்பு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் அரசு கவர்னர், தலைமை செயலர் என 3 அதிகார மையங்கள் செயல்படுவதால் மாநிலத்தின் வளர்ச்சி பின்னோக்கி சென்றுள்ளது என்றும் உடனடியாக புதுச்சேரி மாநிலத்திற்கு நிரந்தர கவர்னரை நியமிக்க வேண்டும் என்றார். மேலும் மாநில அந்தஸ்து, மின்கட்டண உயர்வு உட்பட மக்கள் பிரச்சினைகள் விவாதிக்க 1 வாரத்திற்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த வலியுறுத்தி வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார்.
மயிலம் அடுத்த ஆகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +1 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆகூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயிலும் +1 மாணவர்கள் 35 பேர் மற்றும் 43 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் வழங்கினார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் ராமமூர்த்தி, உதவி தலைமை ஆசிரியர் வனஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் சேதுநாதன், மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன், ஒன்றிய கவுன்சிலர் பரிதா சம்சுதீன், ஆகூர் கந்தவேல் தமிழ்செல்வி, ஆகூர் பிரபு, கொல்லார் முனியாண்டி, நானல்மேடு பாஸ்கர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கல்வியாண்டு துவங்குவதால் மார்ச் 27ஆம் தேதிக்குள் மாணவர்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க வேண்டும் என கல்வித்துறை இயக்குநர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர், துணை இயக்குநர்கள், முதன்மை கல்வி அதிகாரிகள் மற்றும் துணை ஆய்வு அலுவலர்களுக்கு இயக்குநர் பிரியதர்ஷினி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்வித்துறையின் செயலக பிரிவு கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி வெளியிட்ட அரசாணைப்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு 2024 முதல் 2025ஆம் கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கான இடமாறுதல் சான்றிதழ்கள் சரியான நேரத்தில் வழங்கப்பட வேண்டும். இதனால் மாணவர்கள் அந்தந்த அரசு இணைப்பு பள்ளியில், அதாவது நடுநிலை அல்லது உயர்நிலை பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும். எனவே வரும் மார்ச் 27ஆம் தேதி அல்லது அதற்கு முன் மாணவர்களுக்கு இடமாறுதல் சான்றிதழை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட ஆய்வு அலுவலர்கள் மூலம் அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தலாம். மேலும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இது குறித்து முறையாக வழிகாட்டுமாறு பள்ளி தலைவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். அடுத்த கல்வியாண்டு 2024 முதல் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி முதல் வாரத்திலே அந்தந்த அரசு இணைப்பு பள்ளியில் மாணவர்களை அனுமதிக்குமாறு அறிவுறுத்த வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் ரூபாய் 18 லட்சம் மோசடி செய்தவரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கனடா நாட்டில் வேலை இருப்பதாக யாஷிகா என்ற தனியார் கன்சல்டன்ட் நிறுவனம் பேஸ்புக்கில் விளம்பரம் செய்திருந்தது. விளம்பரம் செய்த நிறுவனத்தின் மேலாளரை மொபைல் மூலம் பாகூரை சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் சிலருக்கு வேலை வேண்டுமென தொடர்பு கொண்டு கேட்டார். வேலைக்கு சேர முன்பணம் அனுப்ப வேண்டுமென கூறியதை நம்பி அந்த பெண் தவணை முறையில் தனது வங்கிக் கணக்கில் இருந்து மொத்தம் 11.66 லட்சம் ரூபாயை ஆன்லைன் மூலம் அனுப்பி ஏமாந்துள்ளார். அதேபோல் ஆன்லைன் மூலம் பணத்தை முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் கூறியதை நம்பி புதுச்சேரியை சேர்ந்த சோபனா என்ற பெண் 3.40 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். கார்த்திக் ராஜன் என்பவர் பகுதி நேர வேலை இருப்பதாக மர்ம நபர் கூறியதை நம்பி 2.95 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். மூவரும் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து ஆன்லைன் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சன்னியாசிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் கிராமம் இந்திரா நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழன் அன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும், சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, காப்பு கட்டுதல், அம்மன் குரக்கூடை ஏந்தி வீதி உலா மற்றும் ஸ்ரீ பாவாடை ராயனுக்கு கும்பம் படைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெள்ளியன்று அம்மனுக்கு பொங்கல் வைத்தல், திருவிளக்கு பூஜை மற்றும் அருள் பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும், சனிக்கிழமை அன்று அம்மனுக்கு மகா தீப ஆராதனை மற்றும் அபிஷேக ஆராதனைகள், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பம் வார்த்தல் நிகழ்ச்சி சன்னியாசி குப்பத்தில் மயானத்தில் மயான கொள்ளை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில்
எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் நியாய விலைக்கடைகள் மூலம் பொது விநியோக திட்ட அரிசி உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. இதை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முன் கடந்த 19ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற 4வது நாள் போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். அப்பொழுது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொக்குபார்க் அருகே கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரின் பேச்சுவார்த்தையை ஏற்கவில்லை. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஊர்காவல் படை தீயணைப்பு வீரர் பணிக்கு எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு செயலர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் பங்கஜ் குமார் சா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதற்கான எழுத்துத் தேர்வு அட்டவணை வெளியிடப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி காவல்துறை ஊர்காவல் படை பணியிடங்களுக்கு ஜூன் மாதம் 16ஆம் தேதியும், கூட்டுறவு துறையில் கூட்டுறவு சங்க ஜூனியர் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதியும், திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஆய்வாளர் பணியிடங்களுக்கு ஜூலை மாதம் 14ஆம் தேதியும், தீயணைப்பு துறையில் நிலைய அலுவலர் பணியிடங்களுக்கு ஜூலை மாதம் 28ஆம் தேதியும், காலையும் தீயணைப்பு துறையில் தீயணைப்பு வாகன ஓட்டுநர் பணியிடங்களுக்கு ஜூலை மாதம் 28ஆம் தேதி மதியமும், தீயணைப்பு துறையில் தீயணைப்பு வீரர் பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியும் நடைபெறுகிறது. அறிவிக்கப்பட்டுள்ள தேதிகள் அனைத்தும் தற்காலிகமானவை. எழுத்துத் தேர்வு நடத்துவது குறித்து உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மாசி மகம் தீர்த்தவாரியை முன்னிட்டு நாளை நகர பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து எஸ்பி செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் நாளை மாசி மகம் தீர்த்தவாரி வைத்தியகுப்பம் கடற்கரை பகுதியில் நடக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரி நகர பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் பொதுமக்களின் வசதிக்காகவும் நகரின் பிரதான சாலைகளில் நாளை காலை 8 மணி முதல் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மகத்திற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தங்களின் இருசக்கர வாகனங்களை செஞ்சி சாலையில் இருந்து செயின்ட் லூயி வீதி வரை இடையே உள்ள பெருமாள் கோயில் வீதி, வெல்காம் வீதி, லல்லி தொலாந்தல் வீதி, ரிச்மோண்ட் வீதி, துபே வீதி மற்றும் செயின்ட் கில் வீதிகளின் தெற்கு பகுதியில் மட்டும் நிறுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. மிஷின் வீதியிலிருந்து ஆம்பூர் சாலை வரை உள்ள பெருமாள் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, காமாட்சியம்மன் கோவில் வீதி மற்றும் அரவிந்தர் வீதிகளில் தெற்கு பக்கமாக மட்டும் இருசக்கர வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம், காந்திஜி நகர், இளவரசு நகர் பகுதிகளில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சபாநாயகர் தலைமையில் நடைபெற்றது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம், காந்திஜி நகர், இளவரசு நகர் ஆகிய பகுதிகளில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணை ரமேஷ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகளை தடுக்க வாக்கு சீட்டு முறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகளை தடுத்திட வாக்கு சீட்டு முறை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்திய தேர்தல் துறை நாடாளுமன்ற பொது தேர்தலை நேர்மையாக நடத்த 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவு அறிவிக்க வேண்டுமென வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு
கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மெகா ஓவிய கண்காட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் வரைந்த 600க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் கொண்ட ஓவிய கண்காட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளாளரும் தலைமை ஆசிரியருமான திரு ஆல்வின் அன்பரசு அடிகளார் தலைமை தாங்கினார். காவல்துறை துணை ஆய்வாளர் சுசேராஜ் ரிப்பன் வெட்டி ஓவிய கண்காட்சி திறந்து வைத்து பார்வையிட்டார். ஓவிய கலைமாமணி அரிய புத்திரி, வில்லியனூர் பங்கு திருத்தல அதிபர் திரு ஆல்பர்ட் அடிகளார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் திரு டோம்னிக் சேவியர், திரு ஆரோக்கியராஜ், திரு லூர்துசாமி, டோம்னிக் தர்மதுரை உள்ளிட்ட பலர் விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் 125க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வரைந்த 600க்கும் மேற்பட்ட சிறந்த ஓவியங்களில் மிக சிறந்த 50 ஓவியங்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. முன்னதாக ஆசிரியர் பாலகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார். ஓவிய ஆசிரியர் நா சிவனேசன் நன்றி கூறினார். ஆசிரியர்கள் சுகுணா, எழில் பிரியா, கரோலின், ஜெனிஃபர் மேரி ஆகியோர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். ஓவிய கண்காட்சி விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் மெரினா மேரி, உடற்பயிற்சி ஆசிரியர் ஜேம்ஸ், அலுவலக ஊழியர்கள் டார்வின், கஸ்பர், அங்கலன் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் ஓவிய கண்காட்சியானது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களில் காலை 9 முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி இமாக்குலேட் பள்ளி ஆண்டு விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பள்ளி முதல்வர் அருட்சகோ ஜான் ஹில்டா கலந்து கொண்டு ஆண்டு அறிக்கையினை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் 25 ஆண்டுகள் செம்மையாக பணிமுடித்த 2 ஆசிரியர்களை கௌரவித்து சிறப்பு பரிசுகளை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானி எழிலரசி மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர் கலையரசி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் மதர் சுப்ரியர், அருட் சகோதரி ஜெசிந்தா மேரி மற்றும் இதர கன்னியாஸ்திரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கான கல்வி கடன் மற்றும் பிற கடன் திட்டங்களுக்கான விதிமுறைகளை ஏற்படுத்துவதற்கான கோப்புக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதுகுறித்து கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அட்டவணை மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு மாநில அரசு திட்டங்களின் கீழ் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக வழங்கப்படும் கல்வி கடன் மற்றும் தகுதியுடைய இதர அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பிற கடன் திட்டங்களுக்கு விதிமுறைகளை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கோரி கோப்புக்கு கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. பாகூரில் புதியதாக கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கத்திற்கு மதில் சுவர் அமைக்கும் பணியை செந்தில்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பாகூரில் புதியதாக கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கத்திற்கு 43 லட்சம் ரூபாய் செலவில் மதில் சுவர் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் செந்தில்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து மதில் சுவர் அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டடம் கோட்ட உதவி பொறியாளர் விக்டோரியா, கல்வித்துறை விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்திட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பாகூர் தொகுதி திமுக எம்எல்ஏ செந்தில்குமார் வெள்ளை நிறத்தில் சட்டையும் பச்சை நிறத்தில் வேட்டியும் அணிந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். வழக்கமாக வெள்ளை நிற வேட்டி அணிந்து வரும் அவர் திடீரென வண்ணம் மாற்றி விவரம் குறித்து கேட்டபோது விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பச்சை நிற வேட்டி அணிந்து வந்ததாக அவர் தெரிவித்தார்.
ஒதியம்பட்டு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுவை அரசின் இந்து சமய நிறுவனங்களின் நிர்வாகத்தின் கீழ் ஒதியம்பட்டு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானம் உள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தையொட்டி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும். அதுபோல் இந்த ஆண்டு வருகிற 24ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரி பிரம்மோற்சவ விழா 11 நாள் நடைபெறுகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக காசி விஸ்வநாத சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்களின் துணைவியார் மற்றும் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். 15ஆம் தேதி தொடங்கிய இந்நிகழ்ச்சியானது வருகின்ற 25ஆம் தேதி வரை 11 நாட்கள் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆரியங்குப்பம் பகுதியில் நிலவி வரும் மின் பற்றாக்குறையை போக்கும் விதமாக புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இயக்கி வைத்தார். புதுச்சேரி ஆரியங்குப்பம் பகுதியில் உள்ள புதுக்குளம் கெனடி நகர் போன்ற பகுதிகளில் நேற்று நாட்களாக நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த குறைபாட்டினை சரி செய்யும் விதமாக தற்பொழுது உள்ள 200 கிலோவாட் மின் திறனில் இருந்து 315 கிலோவாட் திறன் கொண்ட மின்மாற்றியினை ஆரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது மின்துறை செயற்பொறியாளர் செல்வராஜ், உதவி பொறியாளர் தமிழ்செல்வன், அரியாங்குப்பம் இளநிலை பொறியாளர் லூர்தராஜ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த 30 வயது வாலிபர் தனியார் கம்பெனியில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணம் நடந்து 20 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் இவரது மனைவி பேஸ்புக் டிபியில் இருந்த புகைப்படத்தை மார்பிங் செய்துள்ளனர். பின்னர் அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து பெண்ணின் கணவர் நேற்று சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்கு யார் பெயரில் உள்ளது என போலீசார் விசாரித்தனர். ஆனால் அந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்கு போலியான விலாசத்தில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமூக வலைதளங்களில் பெண்ணின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டு மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.